6. விளக்கற்றம் பார்க்கும் இருளே போல் கொண்கன் முயக்கற்றம் பார்க்கும் பசப்பு. விளக்கு அற்றம் பார்க்கும் இருளே போல் கொண்கன் முயக்கற்றம் பார்க்கும் பசப்பு. விளக்கொளி மறையும் நேரத்திற்காக காத்திருந்து உடனே பரவும் இருளை போல் கணவரின் தழுவல் நீங்கிய மறுநொடியில் பசலையன் மேனியில் படர்கிறதே என வியந்து கூறுகிறாள் தலை. முயக்கற்றம் முயக்கு அற்றம் பார்க்கும் பசப்பு. முயக்கற்றம் என்பது அவன் இவளை தழுவி கொண்டிருக்கிற போது அந்த பசப்பு இல்லை, இந்த பசலை இல்லை. என்னை தழுவுதல் எப்பொழுது முடியும் என்று அதுக்கு ஒரு உவமை சொல்றாரு பாருங்க. விளக்கு அற்றம் பார்க்கும் இருளே போல். எப்போ விளக்கு அணையும் இருள் வரலான்னு காத்துக்கிட்டு இருக்குமா. இங்க ஒருத்தருக்கு இருள பொண்ணு பேர் வச்சிருக்காங்க. நல்ல அழகான தமிழ் பெயர். இருள பொண்ணா என்ன? கதிரவன் என்று பொருள். இப்படியெல்லாம் அழகான தமிழ் பெயர்கள் பொருள் புரியாம என்னென்னமோ வைக்கிறார்கள். அவருக்கு எது தெரியுமா என்னன்னு தெரியல. இருளப்பன். இந்த இருள் எப்போ கவ்வலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். விளக்க அப்ப அணைப்பாங்க, அல்லது கதிரவன் எப்போ சாயும் உள்ள நுழையலாம் என்று நினைத்து கொண்டிருக்குமா. அது மாதிரி இவன் எப்ப நகர்வானோ இவனை போய் பிடிச்சிக்கலான்னு இப்படி ஒளிஞ்சிருந்து பார்க்குதான் அந்த பசப்பு. இப்படியெல்லாம் கற்பனை பண்ணுகிறாள் பாருங்க தலைவி. பசப்பு ஒளிந்து பார்த்திருந்து வந்து பற்றி கொள்ளும். இடைவெளி விட்டால் போதும் தடையரன் உடையும் தந்திரம் கொண்டது பசலை. இதுபோல விளக்கு அற்றம் பார்க்கும் இருளே போல் கொண்கன் முயக்கற்றம். கொண்கன் யார்? அவள் காதலன் கணவன். முயக்கற்றம் பார்க்கும் பசப்பு. எப்ப அந்த முயக்கிலிருந்து நீங்குவானோ உடனே போய் பற்றி கொள்ளும். இதற்கும் இந்த பாசி படர்ந்து கிடக்கும் குட்டை காலையோ கையையோ வைக்கிற போது எப்படி நகருமோ அதை போல இந்த பசலையானது பற்றி கொள்கிறது என்று சொல்கிறான். இது குறுந்தொகை. நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. தொடுகுடி தொடுகுடி நீங்கி விடுகுடி விடுகுடி பற்றி கொள்ளும் என்று. இத குறிஞ்சிகளையும் ஒரு மாதிரி சொல்லுகிறது. கதிரவன் முன் இருள் போல கணவன் வர பசப்பு போயது. எப்படி? சாயலின் மார்பன் சிறை புறம் சார்தர. கொஞ்சம் அப்படி நவுந்தோன சிறு புறம் சார்தர. சாயலின் மார்பன் சிறுபுறம் சார்தர ஞாயிற்று முன்னர் இருள் போல் மாய்ந்தது என் ஆயிழை மேனி பசப்பு என்று அந்த கலித்தொகை குறிஞ்சி களியானது கூறுகிறது. மீண்டும் குறளை பாருங்கள். விளக்கற்றம் பார்க்கும் இருளே போல் கொண்கன் முயக்கற்றம் பார்க்கும் பசப்பு. 7. புள்ளி கடந்தேன் உடை பெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளிக்கொள்வற்றே பசப்பு. முன்னொரு பொழுதில் தலைவனை முயங்கி கிடந்த யான் கண்ணையர்வால் சற்றே ஒரு பக்கமாக சாய்ந்தேனாக அச்சிறு இடைவெளியில் என் மேனி அள்ளிக்கொள்வது போல பசலை எங்கும் பரவிற்று. எக்ஸீடு ஒரு அந்த எல்லைக்கே போகுது இந்த 7வது குறள். புள்ளி கிடந்தேன், அவனோடு சேர்ந்து கிடந்தேன், கொஞ்சம் அப்படி நகர்ந்து படுத்தேன், புடை பெயர்ந்தேன், உடனே பசலை பிடிச்சிக்கிச்சு அப்படிங்கிறா. அள்ளி கொள்வற்றே பசப்பு வேகமாக படர்ந்து விட்டது. அப்போ எப்பொழுதுமே அவனோடு இணைந்தே இருக்க வேண்டும் என்கிற கருத்திலே இவர் சொல்லுகிறார். புள்ளி கிடந்தேன் புடை பெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளி கொள்வற்றே பசப்பு. இதுல அகநானூறு நல்லெழில் ஆகம் புல்லுதல் நயந்து என்று சொல்லுகிறது. அகநானூறு 343. புல்லுதல்னா மயங்குதல், முயங்குதல். முயங்குதல் அல்லது தழுவுதல் என்று பொருள். முயங்காக்கால் பசலை பாயும், பாயும் பசலை என்று சிவகி சிந்தாமணி சொல்லுகிறது. ஆக புள்ளி கிடந்தேன் புடை பெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளி கொள்வற்றே பசப்பு. 8ஆம் குறள். பசந்தாள் இவள் என்பது அல்லால் இவளை துறந்தார் அவர் என்பார் இல். என்கிட்ட இருக்க குறையெல்லாம் பேசுகிறார்கள்,
ஆனா அவன் நகர்ந்துட்டான்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறான். இந்த பசலையை கொடுத்துட்டு அவன் போயிட்டான்னு அவனை யாரும் குறை சொல்றது இல்ல. இவள் பசலை நோயுற்றாள் என்பார்களே அல்லாமல் தலைவன் இவள் வருந்துமாறு பிரிந்து சென்றான் என்று ஒருவரும் சொல்வதில்லை என்று அங்கு அழைக்கிறாள். பசந்தாள் இவள் என்பது அல்லால் இவளை துறந்தார் அவர் அவர் காதலர் என்பாரில் அப்படி சொல்லுகிறவர்கள் இல்லையே என்று சொல்லுகிறார். இத ஒரு உரையாசிரியர் எழுதுகிறார். ஓ, பெண்ணை வாய்கூசாமல் பழிக்கும் உலகம் ஆணை பழிக்க வாய் திறக்காது போடும் என்று இங்க ஆண் பெண் பேதத்தை சொல்லிட்டார் ஒருத்தர். ஓ, பெண்ணை வாய்கூசாமல் பழிக்கும் உலகம் ஆணை பழிக்க வாய் திறக்காது போடும். என்கிட்ட மட்டும் ஏதோ குற்றம் இருக்கிற மாதிரி இந்த உலகம் பேசுகிறதே, அவன் இவளை தனியா விட்டுட்டு போயிட்டானே என்று அவனை யாரும் ஒன்றும் சொல்வதில்லை என்று பொய்க்கோபம் கொள்கிறாள் தலை. நினக்கு பசலை வரல் ஆகாது. யாரு? தோழி சொல்ற. உனக்கெல்லாம் வந்திருக்க வேண்டியது இல்லை அப்படின்னு அதையும் இவ குத்தமா எடுத்துக்கிறான். இப்படி நினக்கு பசலை வரல் ஆகாது என்ற தோழிக்கு தலைவி தன் பருவரலை பக்குவமாக பகர்ந்தது என்ற பொருண்மையில் இக்குறளாசு அமைந்திருக்கிறது. இவள் பசந்தால் பிறர் பேசும் குறை, இவர் துறந்தார் இவ்வாறு பசந்தமைக்கு காரணம் கூறுவார் எவருமிலரே என்று தலைவி நொந்து கூறுகிறாள். தன் பக்கம் பேச வேண்டிய தோழியே எனக்கு பசலை வரலாகாது என்று பேசினால் தனக்கு ஆதரவு யார் என்று எண்ணி நைந்து போகிறாள் தலைவி. இதுல ஒரு நயம். இப்ப இந்த முதல் 7 அதிகாரம் காமத்துப்பால்ல களவியல் பார்த்தோம் இல்லையா? அப்ப களவியல் பார்க்கிற போது 2 பேரும் யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமாக சந்திப்பார்கள். அதான் களவு. களவிலே அன்பு உள்ளது. அப்படி இருக்கிற போது ஊர்வார் அலர் தூற்றுகளை பெருமையாக நினைத்துக் கொண்டார்கள் 2 பேரும். அப்பதான் சட்ன திருமணமாகும். ஊரெல்லாம் பேசும், இப்படி எல்லாம் சந்தித்துக் கொள்கிறார்கள். இவர்களுடைய பெற்றோர்கள் கவனிச்சு ஒரு திருமணத்தை செய்து வைக்க காணாம் என்று அலர் தூற்றுவார்கள். அது இவளுக்கு இன்பமா இருந்ததுதான். இதுல ஒரு நயம். இந்த 8வது குறள்ல பசந்தாள் இவள் என்பது அல்லால், பசந்தாள் இவள் என்பது அல்லால் இவளை துறந்தார் அவர் என்பார். இப்ப இப்ப பேசுறதுக்கு இந்த அலறு இது வேண்டாங்கிறா. இது இவளுக்கு துன்பம் கொடுக்குது. அப்படி அவர்கள் பேசுகிற போது இருவரையும் சேர்த்து வைப்பதற்காக தூற்றப்பட்ட அலரை 2 பேரும் வரவேற்றார்கள். இப்ப தன் காதல் வளர்க்கும் எருவாக இருந்தது அது. ஆனால் இன்று அதே ஊராரின் அலர் பிரிவை பேசி மேலும் ஆற்றாமையை பெருக்குவதால் இது தலைவிக்கு வருத்தத்தை அளிக்கிறது. முதல்ல இவ என்ன சொன்னா? அதற்கு முதல் குறள்ல அவரை ஒன்றும் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னவ இந்த இடத்துல என்ன பண்றா? தலைவிக்கு இந்த அலரானது வருத்தம் அளிக்கிறதா. ஏனென்றால் களவு காலத்திலே இதே அலர் தூற்றுவதை வரவேற்ற தலைவி இந்த குறள்ல அதை அந்த அலர் தூற்றுகிறவர்களை தூற்றாமல் இருப்பது நல்லது என்று இவள் நினைக்கிறாள். எல்லாம் ஒரு கற்பனை தான், இப்படி எல்லாம் இருக்கும்னு. 8 பசந்தாள் இவள் என்பது அல்லால் இவளை துறந்தார் அவர் என்பார். 9 பசக்கமன் பட்டாங்கு என் மேனி நயப்பித்தார் நல் நிலையர் ஆவார் எனின். என்னை பிரிவுக்கு உடன்படுத்தி பிரிந்த காதலர் இப்பிரிவினால் நல்ல நிலை எய்துவார் எனின் என் உடல் நிலையாக பசந்தாலும் பசக்கட்டும். இதுல ஒரு பசப்பு பசப்புறா. அந்த பசப்பு வேற, இந்த பசப்பு வேற. இவள் பசக்கிறா. சரி, அவருக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்குது, பணம் கிடைக்குது, புகழ் கிடைக்குது, அப்புறம் பதவி கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த பசுல எவ்வளவு வந்தாலும் வருந்துட்டு போகட்டும். ஏன்னா தன்னுடைய காதலனுக்கு என்னெல்லாம் கிடைக்குது? பதவி கிடைக்குது, புகழ் கிடைக்குது, பணம் கிடைக்குது, அப்படின்னா இருக்கட்டும். பசக்கமன் பட்டாங்கே மேனி நயப்பித்தார் நல் நிலையர் ஆவார். பாருங்க,
நயப்பித்தார். தன்னை விட்டுட்டு போயிட்டார் இல்லையா, என்னை சிறப்பாக கவனித்துக் கொண்ட அந்த காதலன் தன்னை விட்டு பிரிந்து போனார். அவர் நல்நிலையராவாரேனேன். பதவி, பணம், புகழ் எல்லாம் வருமே என்றால் பசக்க மண் பட்டாங்க, எல்லா பக்கமும் இங்க எல்லா பக்கமும் வரட்டு என்று அவர் சொல்கிறார். எவ்வளவு தூரம் அந்த ஆற்றாமை வருகிறது பாருங்க. பசக்கவன், அதை நல்லா படிச்சு படிச்சு பாருங்க. எவ்வளவு இலக்கிய நயம். பசக்கமன் பட்டாங்கு என் மேனி நயப்பித்தார் நல்நிலையர் ஆவாரேனேன். எல்லா பெண்களுக்கும் உள்ளது தானே. தன்னுடைய கணவன் சிறப்பாக வாழ்கிறான், நல்ல புகழோடு இருக்கிறான், நிறைய பணம் சம்பாதிக்கிறான், நல்ல பெரிய பதவியில் இருக்கிறான் அப்படின்னா எல்லாத்துக்கும் உள்ளது தானே. அதை அழகாக இந்த 3-4 சீர்களிலே சொல்லுகிறார். நயப்பித்தார் நல் நிலையர் ஆவார் எனின் பட்டாங்கு என் மேனி பசக்கமன். பசக்கமன் பட்டாங்கு என் மேனி நயப்பித்தார் நல்நிலையர் ஆவாரேனி என்று சொல்கிறாள். இங்கே உயர்வு, அவனுடைய உயர்வுக்காக தான் எத்தகைய துயரத்தையும் தாங்கிக் கொள்வேன் என்று இதன் மூலமாக உணர்த்துகிறாள். தலைவியின் ஆழ்ந்த காதலும் உயர்ந்த உள்ளமும் இதனால் விளங்குகிறது அல்லவா. நயப்பித்தார் என்றால் நயமாக பேசி சென்ற தலைவன் என்று பொருள் கொள்ளலாம். இந்நோயை தந்தவர் அவர், இதற்கு மருந்தாரும் மருந்து கொடுப்பவரும் அவரே ஆகலின் பசலை என்ன செய்துவிட முடியும் என்று கேட்பது போல் அவள் பேச்சு துணிக்கிறது. ஏனென்றால் அவனுக்கு கிடைப்பது பெரும் புகழ், பதவி, பணம் எல்லாம் இருந்தால் தான் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அதுக்காக அவள் விட்டு கொடுக்கிறாளாம். இந்நோயை தந்தவர் அவர், மருந்தாவாரும் அவரே ஆகலின் பசலை என்ன செய்துவிட முடியும் என்று கேட்பது போல் அவளுடைய பேச்சு துணிக்கிறது. குறள் எண் 10. பசப்பன பேர் பெறுதல் நன்றே, நயப்பித்தார் நல்காமை தூற்றாரேனே. என்னை நயமான உரைகளால் பிரிவிற்கு இணங்கச் செய்த காதலரின் அருளின்மையை தூற்றாவிடின் பசந்தவள் இவள் என பெயர் பெறினும் நல்லது. என்னை தூற்றாம இவ அப்படி இந்த மேனியெல்லாம் பசந்து பசலையினால் அவதி உறுகிறாள் என்று என்னை தூற்றாமல் என்னுடைய கணவரை பற்றி அவருடைய அருளின்மை என்றெல்லாம் தூற்றாமல் இருந்தால் அதுவே எனக்கு போதும் என்று சொல்லுகிறாள். பசப்பென பேர் பெறுதல் நன்றே. எனக்கு அந்த பேர் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கெட்ட பேர் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் அவருக்கு வரப்படாது. நயப்பித்தார் நல்காமை தூற்றாரேனே. அவரை தூற்றாம இருந்தா போதும், இப்படி விட்டுட்டு போயிட்டானே. முதல்ல என்ன சொன்ன 6வது 7வது குறள்ல சொல்ற போது அவனை ஒன்றும் சொல்றது இல்ல, என்னதான் சொல்றாங்கன்னு சொன்னான். இந்த முடிவாக இந்த பசப்புரு பருவரலினுடைய முடிந்த முடிவாக சொல்லுகிற போது இந்த குறள்ல பரவாயில்ல, அவரு பத்தி ஒன்றும் சொல்லாம இருந்தா பரவாயில்ல, என்னுடைய கணவனை பத்தி என்னுடைய காதலனை பத்தி யாரும் பேசாம இருந்தா போதும், என்ன பேசினா பரவாயில்ல. பசப்பென பேர் பெறுதல் நன்றே. எனக்கு இப்படி பசப்பு வந்துடுச்சு, பசலை நோய் வந்து விட்டது என்று யார் பேசினாலும் பரவாயில்லை. நயப்பித்தார் நல்காமை துறந்தார், நல்காமை தூற்றார் எனில் அவரை தூற்றாமல் இருந்தால் போதும் என்று. இதுல ஒரு நயம், பிரிவு தாங்க மாட்டாதவளாய் பசலையாகவே மாறிவிட்டாலே என ஊரார் என்னை தூற்றினாலும் தூற்றட்டும், ஆனால் இப்படி இவளை வருந்தும்படி விட்டு சென்றாரே என என் தலைவனை படிக்காமல் இருந்தால் போதும் என்கிறாள். இதான் நயம். நான் முன்னாடி சொன்னதுதான், அதையே இதை நயமாக சொல்கிறார். நுண் பொருள், அதாவது பிரிந்து செல்லும், பிரிந்து சென்று விரைந்து திரும்பி வந்து அருள் செய்யாத தலைவனின் குற்றத்தையும் தனதாகவே ஏற்றுக்கொள்ளும் தலைவியின் காதல் உள்ளம் இயல்பாக வெளிப்படுகிறது அல்லவா. அதுதான் இதனுடைய நயம். முதல்ல எல்லாம் அப்படி சொல்றா, நினைச்சு பார்க்கிறா, இப்படியெல்லாம் அதை சொல்லி பார்க்கலாம்னு. ஆனாலும் இந்த இடத்துல தலைவியினுடைய காதல் உள்ளம் சிறப்பாக வெளிப்படுகிறது. அவன் திரும்பி வந்து அருள் செய்யாத தலைவனின் குற்றத்தை நாம் மன்னித்து விடலாம், ஆனாலும் அந்த குற்றத்தையும் தனதாக எண்ணி அவனை பெருமையாக பேச வேண்டும் என்று
நினைக்கின்ற அந்த ஒரு உள்ளம் இருக்கிறதே, அதுதான் இந்த குறளின் மூலமாக சொல்லப்படுகிற நயம். பசப்பென பேர் பெறுதல் நன்றே நயப்பித்தார் நல்காமை தூற்றார் எனின் 1190 நிறைவேறுகிறது. இந்த 10 குறள்களினுடைய பிழிவு பிரிந்த உடனே பசலையும் வந்துவிட்டதே, பிரிந்த உடனே பசலையும் வந்துவிட்டதே என்பது. நாளை நாம் 120வது அதிகாரம் தனிப்படர் மிகுதி, தலைவியின் தனிமை துயர் மிகுதியை பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.